நீ ரெக்கார்டு என்னப்பா பண்ணணும் சொல்லுப்பா. நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் உள்ள புடிச்சு போட கிடையாது. உங்களோட காலியாகி பொதுவா மேல புடிச்சிட்டு கிடையாது. உள்ள போட கிடையாது. என்ன எந்த காட்சி வேணாலும் அம்மா போட நீயே சொல்றோம் ரெண்டு பிள்ளையா யாருக்கிட்ட ஆற வச்சு எழுதுனா நீ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆற வச்சு எழுதுனா யார வச்சு எழுதுனா சில பேருக்கு ரகல பண்ணதுனால நான் எங்க பையனை வர சொல்றேன். என்னால வந்து இவங்க கிட்ட பொறுக்க முடியல. நான் என் பையனை நான் வர சொல்றேன். எடுக்கிறதுக்கெல்லாம் கேஸ் என்னதான் அப்படி பண்ணிவிட்டோம். ஊர்ல உள்ள கூட என்ன வேணுமோ ஊருக்கு தேவை கேட்கறான், நல்லது கேட்கறான், கெட்டது கேட்கறான். நீ என்ன கேட்கற ஏமாவோட அப்படி உள்ள போட்ட வா ஊர்ல அல்லா தேவை அல்லா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதன் பேர் உள்ள போட்டுக்கிறானா? ஏமா அப்படியே தொலைக்காட்சிக்கு ரெண்டு வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கிறான். உங்க பையன் பண்றதுக்கு தான் நீ பண்றதுக்கு என்ன பண்ணோம்? நாங்க என்ன பண்ணோம்? நீ என்ன எடுங்க. அவங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் வர சொல்லு. கலையகத்துல கூட வர சொல்லு. வேலை முடிவிட்டோம். வாங்கம்மா வாங்க பாத்துக்கலாம். நாங்க என்ன தப்பு பண்ணதான் கேட்க வந்தோம். புரியுதா? அவர் வீடியோ எடுத்து நம்ம மேல அடுத்து கேஸ் ரெடி பண்ணிடுவாப்ல. ரெக்கார்டு தான். நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன வேலை செய்யணும், இல்ல என்ன நீ வேலை செய்யணும், என்ன பண்ணணுமே என்கிட்ட சொல்லு, நான் செய்யறேன். புரியுதா? நீ சொல்ற வேலையை அத்தனை வேலையை செஞ்சுட்டேன். செய்யாத வேலை கிடையாது. பார்த்து பாரு, ஹோட்டல் சுத்தம் பண்ணி கொடுங்க, அதையும் சுத்தம் பண்ணி கொடுத்தேன். பாத்ரூம் கட்டி கொடுத்தேன், அதையும் கட்டி கொடுத்தேன். சிசி ரோடு போடுச்சேன், அதையும் ஜெயிச்சேன். என்னென்ன வேலை உன் பையன் சொன்ன வேலையை என்னால முடிச்ச சக்தி எந்த வேலையுமே புரியுதா? வீடியோ எடுத்து இவ்வளவு தொடங்க தள்ளு. அதை பத்தி கவலை சந்தோஷம் இல்ல. எனக்கு என் புள்ளி இருக்கு, என் பொண்ணு இருக்கு, பொழைச்சுக்குவாங்க. எனக்கு என் புள்ள பத்தி பொழைச்சுக்குவாங்க. அது தப்பு கிடையாது. எல்லாருமே உள்ள போலாம். நான் இப்ப என்னன்னா எல்லாருமே உள்ள போலாம். ஒண்ணு பயந்துக்காதீங்க, எல்லாருமே போலாம். வீடியோ எடுத்துட்டோம். நீ என்ன எடுக்கிற வழியா வீட்டுக்கு சண்டை வந்தானா? நம்ம கிட்ட சண்டைக்கெல்லாம் நாயத்துக்கு வந்தாங்க. நாம நான் இங்க ஒண்ணும் கிடையாது. நான் இங்க எதுக்கு நடக்கணும்? கேஸ் இருக்கும்போது நான் எதுக்கு இங்க வரணும்? கேஸ் இருக்கும்போது நாயத்துக்கு எதுக்கு இங்க வரணும்? செய்யலாமா? விட்டுங்க. அது முடிவு பண்ணது கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம். செய்யுங்க. எதுக்கு இங்க வந்தீங்க? இப்ப யாரு கூட்டு வந்தா? எதுக்கு? அது நீங்க எந்த கேஸ் கொடுத்தோன்னா அங்க போய் கேளுங்க. எங்க கேஸ் கொடுத்தோம் அங்க போய் கேளுங்க. ஏன்ட்டு வரக்கூடாது. அது வந்து அங்க முடிவு பண்ணிட்டோம். ஸ்டேஷன்ல முடிவு பண்ணிட்டோம். எதனால ஜெயில நான் கடந்துட்டு வந்தேன். உனக்கு தெரியாது. எதுக்கு ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லலாம், திரும்ப ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லிட்டு இருப்பீங்களா? நீங்க முன்ன பின்னா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் முன்னாடி தகவல் சொல்றோம் நாங்க. ஆமா, நீங்க தப்பு மேல தப்பு செஞ்சுட்டே இருப்பீங்க, நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அப்புறம் இல்ல எரிக்கூடாதுன்னு உங்களுக்கு எரின்னு சொன்னாங்க அரசாங்கத்தில். உங்களுக்கு நான் ஆதாரம் நான் வச்சிருக்கிறேன். நீங்க எரிச்சதுக்கு நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன். அது முடிவு பண்ணிட்டோம். கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம். கிளம்புங்க. நீங்க வந்து யாரும் சத்தம் போடுற வேலை வச்சுக்காதீங்க. தெரியுதா? நான் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஆமா, அம்மா விடுமா, பேசலாம் விடுமா.
யாரு நாங்க செத்தா எங்க வேணாலும் போவோம். உங்க என் மகன் வந்து